Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology, phytogeography. In previous class, we discussed about the deciduous forest. ஸோ நம்ம போன வகுப்பில் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் வில் பி த ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ஆல் ஓவர் த இந்தியா வைட் இஸ் பி ஸ்ப்ரெட்டிங். ஸோ அரௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து இந்த டோட்டல் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 65.6% வந்து டோட்டல் ஃபாரஸ்ட் இஸ் வில் பி கவர்டு பை த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து கிளாஸிஃபைடாக இருக்குது. ஒன்று இஸ் அ மாய்ஸ்டர் அண்ட் ட்ரை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோன்னா மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து லீஃப் ஷேட் ஃபாரஸ்ட். ஸோ லீஃப் ஷெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீஃப் ஷெட் ஃபாரஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம், இல்லாட்டி டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் சொல்லலாம், மான்சூன் ஃபாரஸ்ட்டும் சொல்லலாம். இட்ஸ் ஹேவ் அதர் நேம்ஸ். ஸோ இந்த டெசிடியஸ் வந்து இட்ஸ் அ கேனோபி. இதில் வந்து இட்ஸ் டென்சிட்டி ஆஃப் த கேனோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் லெஸ் தட் கம்பேரிங் டு த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் லொக்கேட்டட் இன் த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜார்ஜ்காண்ட் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வந்து இட்ஸ் வில் பி இண்டிகேட்டிங் தட் இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இந்த டார்க் க்ரீன் கலர் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த லைட் கலர் மாதிரி இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது. இந்த லைட் க்ரீன் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சாரி இதெல்லாம் வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட்டு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்மாலாக இருக்கிறது தான் வந்து இதெல்லாம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிறது வந்து இட்ஸ் அ டெசர்ட். ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து இந்த கலரில் வந்து இட்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்டிங்ஸ் இந்த சீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீஸ் வந்து ஷெட் தேர் லீவ்ஸ் ஆனுவலி, இட்ஸ் வில் பி ஷெட்டிங். ஸோ ரிச் பயோடைவர்சிட்டி கொடுக்கும். இந்த அனிமல்ஸ்க்கு வந்து இட்ஸ் வில் பி கிவிங் த பிளேஸ் டு லிவ். ஸோ இம்பார்ட்டண்டாக பார்த்தோன்னா வந்து வைல்ட் லைஃப், டிம்பர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் வந்து ரீக்ரியேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ க்ரூசியல் ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கார்பன் சைக்கிள்ஸை கண்டினியூ பண்ணுறது. ஸோ இது எந்த இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸோ விச் ரீஜியன், விச் சென்டர் இந்த இந்தியாவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா வந்து 29% ஆஃப் த இந்தியா லேண்ட் ஏரியா இட்ஸ் வில் பி கவர்டு பை த ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இதில் ட்ரீ ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோன்னா வந்து டீக், சால், பேம்பூ, இந்த மாதிரி வேரியஸ் ஃப்ளவரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டைகர், எலஃபண்ட், டீர், இண்டியன் மங்கீஸ், ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 to 2000 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் டெம்பரேட்டட் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓக்கு, மேபிள், பீச், ரோடோடென்ட்ரான் இதெல்லாமே இருக்கும். சம் எக்ஸாம்பிள் ஃபார் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது வந்து இது ஒன்று. பெலோசியா அப்படிங்கிற ஃபாரஸ்ட் வந்து யூரோப்பில் இருக்கிறது வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வாட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்டோட டைப் என்ன? ஸோ பேஸ்டு ஆன் த அமௌண்ட் ஆஃப் த precipitations and availability of water. ஸோ வாட்டர் வந்து இருக்கிறத பொறுத்து ஸோ the tropical rain forest வந்து in India the forest are classified into 2 types. இது வந்து 2 types of deciduous forest வந்து இருக்குது. ஸோ one is a moisture deciduous forest and another one is a dry deciduous forest. So let us discussing the features, the favorable climatic conditions and flora and fauna, moist and dry deciduous forest என்னன்னு பார்க்கலாம்.
First we discuss about the moist deciduous forest. So moistனா வந்து ஈரப்பதத்தோட இருக்கிறது. ஸோ the tropical moist deciduous forest அப்படிங்கிறது வந்து in India ஸோ மோஸ்ட்லி 2 லேயர்டாக இருக்கும். அதோட ட்ரை லேண்ட்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் பேட்சஸ் இன் பிட்வீன் த ஃபாரஸ்ட். ஸோ 2 லேயர்ஸாக வந்து பேட்சஸோட இருக்கும். இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மோஸ்ட் இந்த deciduous forest வந்து இட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் வித் த ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ இதில் இயர்லி ஒரு ஆண்டுதோறும் அதோட ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா வந்து 200 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ த மீன் ஆனுவல் டெம்பரேச்சர்ஸ் about 24 டிகிரி செல்சியஸ் டு 27 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு பார்த்தோம்னா வந்து 60% வந்து 75% ஃபேவர் இன் திஸ் வெஜிடேஷன். ஸோ வெஜிடேஷன் வந்து 60லேருந்து 75% வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24%லேருந்து 27%, அதாவது 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து அதோட டெம்பரேச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 65.6% வந்து டோட்டல் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியா. 37% தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது, 65.6%. அதே மாதிரி மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து 37% வந்து இருக்கும். ஸோ இந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா வந்து த ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா இஸ் லார்ஜ்லி ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ. ஸோ இது வந்து எந்த லார்ஜ் ஃபவுண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். அதே மாதிரி சோட்டா நாக்பூர் பிளேட்டியூலையும் வந்து இருக்கும். ஸோ அதர் தென் தட் அதை தவிர வேறு எங்கெங்கே எல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஜார்ஜ்காண்டில் இருக்கும், வெஸ்ட் ஒடிசா, ஸோ வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் அண்ட் நார்த்தன் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த எல்லாத்துலேயும் வந்து ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் அண்ட் சம் பிளான்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்லேயும் வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த இது வந்து ஓவராலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இது எல்லாமே இருக்கும். அண்ட் ரீஜியன் எந்த ரீஜியனில் இருக்குதுன்னு பார்த்தோம். The plant species founded. ஸோ என்னென்ன plant species வந்து இதில் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா வந்து தேக்கு மரம். டீக் இஸ் திஸ் ஃபாரஸ்ட் மோஸ்ட் டாமினன்ட் பிளான்ட் ஸ்பீசிஸாக இருக்கும். ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சாண்டல்வுட், பேம்பூ, சால், குஸ்மா, கேர், மல்பரி, சிசாம், கேனி அண்ட் அர்ஜுன் இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் வந்து இங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபானா, அதாவது வந்து அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்னா ஃப்ளோரான்னு சொல்லுவோம், ஃபானானா வந்து அனிமல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லைன், எலஃபண்ட், டீர், பேர், ஃபாக்ஸ், டார்டாய்ஸ், ஸ்னேக் இதெல்லாமே வந்து மோஸ்ட் காமனாக வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மாய்ஸ்டர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ அனிமல்ஸ் என்னென்ன ஃபவுண்ட் இருக்குது, பிளான்ட் ஸ்பீசிஸ் என்னென்ன, அதோட ரீஜியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்னென்னு மாய்ஸ்டர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து the wet margin of the dry deciduous forest merges into the moist deciduous forest. The dry margin பார்த்தீங்கன்னா வந்து it's merge into thorn type vegetations. So during the dry season the forest appears like vast grassland as the trees and plants shed their leaves. ஸோ இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் பி ஃபவுண்ட் இன் த ரீஜியன் தட் ரிசீவிங் த ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து எவ்வளோ ரெயின்ஃபால்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்தோம்னா வந்து 100 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இட் ஹாவ் மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் அபவுட் 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இதுதான் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ வேர் இட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ
டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவுட் ஆஃப் த 65.6% டோட்டல் ட்ராபிக்கல் டெசிடியஸில் வந்து 28.6 தான் வந்து எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ மெயின் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லேயே வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28.6% இருக்குது. ஸோ இதே வந்து மாய்ஸ்டர் டெசிடியஸ் ஃபாரஸ்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா 37% பார்த்தோம். அது வந்து 37% வந்து மாய்ஸ்டர் இருந்துச்சு, 28.6% வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதோட மெயின் ரீஜன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா, ஸோ மோஸ்ட்லி ஆக்குபைங் த நார்த் இந்தியா அண்ட் சதர்ன் ரீஜன் ஆஃப் த டெக்கான் பிளேட்டியூ. ஸோ தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் பீகார், உத்தர் பிரதேஷ் பிளைன்ஸ், நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் த பெனின்சுலா பிளேட்டியூ. இங்கே இந்த ரீஜன் எல்லாமே வந்து இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ட்ரீஸ் ஃபவுண்ட். ஸோ என்னென்ன ட்ரீஸ் வந்து இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து இந்த ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா ஹவுசஸ் டீக், நீம், பீப்பிள், சால், கர், பெல், ஆக்சல் வுட், பலாஸ் அண்ட் லேரல். இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரை டெசிடியஸில் இருக்கும். ஸோ அனிமல்ஸ் ஃபவுண்டுன்னு பார்த்தோன்னா வந்து த ஃபானா, த மோஸ்ட் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் த காமன். ஸோ வேரியஸ் இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட் ஸ்பீசியஸ் இதெல்லாமே வந்து காமனாகவே இருக்கும். சின்ஸ் மோஸ்ட் பிளான்ட் ஸ்பீசியஸ் சச் அஸ் டீக், பேம்பு இதெல்லாமே வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹை எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூ. இட்ஸ் ஆஃபன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டு பை மேன்கைண்ட். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா டீக் அண்ட் பேம்பு. த ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ கிளியர்ட் லார்ஜ்லி ஃபார் கேரியிங் அவுட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ட்ரை டெசிடியஸ் வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வேண்டியும் வந்து இந்த லேண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கப்படுது. So apart from that, the prone the overgrazing and forest fire. So as a result அப்படின்னு பார்த்தோம்னா the human activities, several plants and animal species are adversely it will be affected. So human activityனால தான் வந்து அதிகமான ஸ்பீசிஸ் வந்து என்னாகுன்னா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. So in the distributions of tropical deciduous forest acrossing the globe. So in the world வந்து acrossing the world the tropical deciduous forest mainly found areas of list பண்ண Myanmar, northeast and southern east Brazil, southwestern Africa, Bangladesh, the coastal region of southwest India, so French Guyana, Sri Lanka. ஸோ இதெல்லாமே வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மேஜர்லி இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் த லிஸ்டட். இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாமே வந்து மேஜராக வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. So let me discuss about the difference between the moist deciduous forest and dry deciduous forest. So the difference between the moist deciduous forest, dry deciduous forest, it will be given in the tabular column format. So இதான் வந்து moist deciduous forest and dry deciduous forest. ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபவுண்ட் இன் த ரீஜியன் with high rainfall, usually above the 1000 millimeter annually. So in the deciduous forest அப்படிங்கிறது பார்த்தோன்னா it's a found region with moderate to low rainfall, typical between 500லேருந்து 1000 millimeter தான் வளரும். இந்த வந்து டெசிடியஸ் அப்படிங்கிறது 1000 millimeter, ட்ரை டெசிடியஸ் அப்படிங்கிறது வந்து 500 to 1000 millimeter. So next, it's moist deciduous forest பார்த்தீங்கன்னா it's a consist of tall trees, so which dense canopians that form a closed forest cover. ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ட்டர் ட்ரீஸ் வித் ஓப்பன் canopies allow more sunlight to reach the forest floor. So deciduous forest பார்த்தா the vegetation including the mix of evergreen and deciduous tree
ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து மிக்சடு வெஜிடேஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதில் பார்த்தோம்னா வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து primarily it will be consist of deciduous tree species that shed their leaves during the dry season. ஸோ இதில் moist deciduous forest பார்த்தோன்னா வந்து rich biodiversity with varieties of plants and animal species வந்து இதில் இருக்கும். இந்த dry deciduous பார்த்தோன்னா வந்து relatively lower biodiversity compared to the moist deciduous forest. ஸோ moist deciduous forest வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா இட்ஸ் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியா. இட்ஸ் ஆல்சோ இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கும். அதே வந்து இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் ஃபவுண்ட் இன் த ட்ரையர் ரீஜியன் தட் இஸ் சென்ட்ரல் அண்ட் சவுதர்ன் இந்தியா. ஸோ இன்க்ளூடிங் த பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தோன்னா ட்ரீஸ் அடாப்டட் டு த withstand the wet and dry season. Dry deciduous forest பார்த்தோன்னா வந்து trees adapted to tolerate the prolonged period of drought. So moist deciduous forest வந்து it's supporting the diverse the range of wildlife including the elephant, tiger, leopard and several leopards and several birds species it will be present. So dry deciduous பார்த்தோன்னா the wildlife அது வந்து deer, langur, wild boars and various of the bird species, variety of species it will be present. ஸோ இதில் வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் பார்த்தீங்கன்னா சாயில் இஸ் ரிலேட்டிவ்லி ஃபர்டைல் டியூ டு த ஹை ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் ஃப்ரம் அபுண்டன்ட் லீஃப் லிட்டர். ஸோ இதில் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்டோட சாயில் இஸ் த லெஸ் ஃபர்டைல் அண்ட் மே ஹாவ் ஹையர் சாண்ட் கண்டென்ட் டியூ டு த ட்ரை கண்டிஷன். ஸோ ட்ரை கண்டிஷனாக இருக்கிறதுங்காட்டி வந்து அதில் சாண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ஓவர்வியூ ஆஃப் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் 5 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷனில் வந்து ஒரு டைப் தான் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலையுதிர் காலங்கள் அந்த உதிர்வதை பொறுத்து தான் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் ஹேவ் அ 2 டைப்ஸ் ட்ரை அண்ட் மாய்ஸ்டர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இருக்குது. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா வந்து இட்ஸ் அ மாடரேட் கிளைமேட் வித் டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ். ஸோ ட்ரீஸ் இட்ஸ் வில் பி ஷெட் their leaves annually. அப்புறம் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இந்த வேரியஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இது இருக்குது. ஸோ இது ரிச் இன் த பயோடைவர்சிட்டி, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து க்ரூசியல் ரோல்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் சைக்கிளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிம்பர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீக்ரியேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இதில் பண்ண முடியும். ஸோ இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் பி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி வந்து 2 லேயர்டு. அந்த ட்ரை லேண்ட் வந்து ஃபவுண்ட் இன் த பேட்சஸ் இந்த பிட்வீன் த ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன ரீஜியனில் இருக்குது, இதோட பிளான்ட் ஸ்பீசிஸ் எங்கெங்கே ஃபவுண்ட் ஆகிருக்குது, அனிமல்ஸ் என்னென்ன அனிமல் ஸ்பீசிஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்டோடைய கிளைமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 70 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து ரெயின்ஃபால் இருக்கும். கிளைமேட்னு பார்த்தோம்னால 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, இதோட ரீஜியன் என்ன, ட்ரீஸ் எங்கெங்கே இருக்குது, அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மோஸ்ட்லி இட்ஸ் பி ஃபவுண்டட் இன் ஏரியாஸ் பார்த்தா வந்து மயான்மர். எந்தெந்த ஏரியாவில் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது வந்து பார்த்தோன்னா மயான்மர் இருக்குது, சதர்ன் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப்
சவுத் வெஸ்ட் இந்தியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் பிரேசிலில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் கயானா. ஸோ இங்கே எல்லாமே வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து அக்ராஸ் த குளோப் இந்த பிளேசஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் என்ன, அதே மாதிரி ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து லெட் பி ப்ராக்டிஸிங் சம் கொஷின்ஸ் ரிகார்டிங் திஸ் டாபிக். இந்த டாபிக் ஓரியன்டாக வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். So the first question, which type of forest is most widespread in India? So இந்தியாவில் வந்து எந்த ஃபாரஸ்ட் வந்து மோஸ்ட் வைடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு? ஆப்ஷன் ஏ tropical evergreen, option B tropical deciduous, option C montane forest, option D mangrove forest. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் வந்து என்னவா இருக்குது, வைல்டு லெவலில் வந்து இட்ஸ் வேர்ல்டு வைட், இட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டட் இன் ஹை இன் த இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் வந்து அதிகமான ஸ்ப்ரெட் ஆகி இருக்கக்கூடிய அதிக ஏரியாவை வந்து கவர் பண்ணிக்கிற ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான். ஸோ ஒய் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வைடு ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபாரஸ்ட் டைப் இன் இந்தியா. ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து இதுக்கு என்னென்னு சொன்னால் வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கிளைமேட்டிக் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னா வந்து ரெயின்ஃபால்னு பார்த்தோம்னா வந்து 70 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஃபாரஸ்ட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை ட்ரீஸ் that shed their leaves for about the 6 to 8 weeks during the dry summer to conserve the water. Types பார்த்தோன்னா வந்து 2 categories based on water availability. ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஒன்று, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஒன்று. ஸோ மாய்ஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 100 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெயின் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ், ஜார்ஜ்காட், வெஸ்ட் ஒடிசா இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரை டெசிடியஸ் பார்த்தோன்னா ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் வந்து 70 to 100 சென்டிமீட்டர் வரைக்குமே ரெயின் இருக்கும். எக்ஸாம்பிள் ரெய்னி பார்ட்ஸ் ஆஃப் த பெனின்சுலா பிளாட்டியூஸ் அண்ட் த பிளைன்ஸ் ஆஃப் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறையா ட்ரீஸ், டீக்கு, சால், சாண்டில்வுட், கியர், அதுக்கப்புறம் வந்து பேம்பு இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்கு வேண்டி தான் வந்து ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன். ஸோ மோஸ்ட் வைடு ஸ்ப்ரெட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். The next question, why do tropical deciduous forest shed their leaf? Yes. ஸோ எதனால் வந்து அந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து அந்த லீஃப் எல்லாமே வந்து கீழே வருது, ஷெட் தேர் லீவ்ஸ். ஆப்ஷன் ஏ டு கன்சர்வ் த வாட்டர் டியூரிங் த ட்ரை சீசன், ஆப்ஷன் பி டியூ டு த லோ டெம்பரேச்சர், ஆப்ஷன் சி டு இன்க்ரீசிங் த photosynthesis, ஆப்ஷன் டி டு டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இது எதனால் இந்த ஆப்ஷன்ஸ் வருது? ஸோ ஆப்ஷன் டி பார்த்தோம்னா வந்து டியூ டு ஹெவி ஸ்னோஃபால் அப்படின்னா இட்ஸ் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ஸ்னோஃபால் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் வந்து இது எதில் வரும்னு பார்த்தோன்னா வந்து ஆல்பைன் ரீஜியனில் தான் வரும். இட்ஸ் நாட் இன் த ட்ராபிக்கல் ரீஜியன். ஸோ டு இன்க்ரீஸிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஷெட்டிங் த லீவ்ஸ் ஆக்சுவலி ஸ்டாப் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஷெட்டிங்னாலே வந்து உதிர்றது தான். அப்போ இலை உதிர்ந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே நடக்காது. ஸோ ஆஸ் த லீவ்ஸ் ஆஃப் த ப்ரைமரி சைட் ஆஃப் த ப்ராசஸ் இட் வில் பி அக்கர். ஸோ இதுவும் கிடையாது. டியூ டு த லோ டெம்பரேச்சர். ஸோ லோ டெம்பரேச்சர் ஆகட்டும், ஹெவி ஸ்னோஃபால் ஆகட்டும், ரெண்டுமே வந்து எதோடையது ஆல்பின் ரீஜியனுடைய மெயின் கேரக்டர், நாட் அ ட்ராபிக்கல்.
So to conserve the water during the dry season, so tropical deciduous forest வந்து it's also called as a monsoon forest அப்படின்னு சொல்லுவோம். It's are found in the regions that experience distinct wet and dry season. ஸோ இதில் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் நடக்கும். ஸோ டியூரிங் த ட்ரை சீசன் த வாட்டர் பிகம் scarce. So the trees lost the water through the process is called transpiration. So evaporation water off from leaf surface. So surviving strategy to preventing the excess of water losses and surviving the drought. So these trees shed their leaves entirely for about 6 to 8 weeks. So this is the main reason it's a big conserving the water during the dry season. So tropical deciduous forest shed their leaves. எதனால அது வந்து அந்த லீஃப் விழுகுதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ to conserve the water during the dry season is the correct answer. So the next question, the tropical moist deciduous forest requiring the annual rainfall. So இது வந்து annual rainfall எவ்வளவு வரும்? Option A below 50 centimeter. Option B 50 to 100 centimeter. Option C 100 to 200 centimeter. Option D over 300 centimeter. So in the tropical most deciduous forest ஓடது வந்து எவ்வளவு இருக்கும்? Below 50 சென்டிமீட்டர்னு வந்து இட்ஸ் அ ஃபவுண்டிங் ஏரியா. பிலோ 50 சென்டிமீட்டரில் வந்து எந்த ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஃபாரஸ்ட் தான் வந்து த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ் தான் வந்து இட்ஸ் அ ஃபவுண்ட் இன் த ஏரியா வித் லெஸ் தென் 70 சென்டிமீட்டர் பிலோ த 50 சென்டிமீட்டர் ஆஃப் த ரெயின்ஃபால் இது இருக்கும். 50 to 100 இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் வந்து இட்ஸ் ரெக்யரிங் 70ல் இருந்து 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இந்த ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இது இருக்கும். ஸோ 100 to 200ல் தான் எது இருக்கும்? இட்ஸ் வில் பி ரெக்யரிங் இன் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இட்ஸ் ரெக்யரிங் 100 to 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ஓவர் 300 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் evergreen forest, it will be requiring 200 centimeter of the rainfall. So tropical moist forest requiring எவ்வளவு வரும்? 100ல இருந்து 200 டிகிரி 200 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஒரு 1 மார்க்கில் வந்து நம்மளுக்கு 4 1 மார்க் வந்து இருக்குது. ஸோ பிலோ 50 சென்டிமீட்டர்னால் என்ன ஃபாரஸ்ட்? 50 to 100 பிலோ 50னா வந்து த்ரோன் அண்ட் த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ் ஃபாரஸ்ட். 50 to 100னா வந்து ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். 100 to 200னா வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓவர் 300 சென்டிமீட்டர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வந்து ஓவர் 200க்கு மேலேயே வந்து எதுதான் இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி 100 to 200 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question. So which of the following is a key tree species of the dry deciduous forest? So dry deciduous forestல எந்த plant tree வந்து key species அப்படின்னு சொல்றோம்? ஆப்ஷன் ஏ ரோஸ்வுட், ஆப்ஷன் பி டீக், ஆப்ஷன் சி மகோகனி, ஆப்ஷன் டி எபோனி. ஸோ இதில் கீ ட்ரீஸ் அப்படின்னா வந்து எது வரும்? ஸோ இந்த ரோஸ்வுட் ஆகட்டும், மகோகனி ஆகட்டும், எபோனி ஆகட்டும், ஸோ இந்த 3 ஸ்பீசியஸுமே வந்து தீஸ் ஸ்பீசியஸ் ஆர் டைப்பிக்கலி ஃபவுண்ட் இன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து என்னவாக இருக்கும்? அதிகமாக வந்து இருக்கும். ட்ராபிக்கல்
எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இது அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஓவர் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். ஸோ தே டு நாட் ஹேவிங் த டிஸ்டிங் ஆஃப் த ட்ரை சீசனில் வந்து இதனால் இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி டீக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து டீக்கோடைய பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து டெக்கோனா கிராண்டிஸ். ஸோ டெக்கோனா கிராண்டிஸ்ங்கிறது தான் வந்து டீக்கோடைய பொட்டானிக்கல் நேம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் கேரக்டர் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் த போத் மாய்ஸ்டர் டெசிடியஸ்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 70லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ த டீக் அப்படின்னா பார்த்தோம்னா இட்ஸ் த ப்ரைமரி ட்ரீ ஸ்பீசியஸ். இங்கே வேணால் ஒரு வேர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், primary key species. ஸோ primary key tree species in the dry deciduous. நார்மலாக வந்து ட்ரை டெசிடியஸ்னு சொல்கிறது வரல, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லேயே வந்து ட்ரைலேயும் இருக்கும் மாய்ஸ்டர்லேயும் இருக்கும். எந்த பிளான்ட் அப்படின்னு கேட்டோன்னா ஆப்ஷன் பி டீக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, which region is mainly covered by dry deciduous forest? So எந்த region வந்து dry deciduous forest வந்து கவர் பண்ணியிருக்கு? ஆப்ஷன் ஏ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஆப்ஷன் பி வெஸ்டர்ன் காட்ஸ், ஆப்ஷன் சி ரெய்னியர் பார்ட்ஸ் ஆஃப் கங்காஸ்டிக் பிளைன்ஸ், ஆப்ஷன் டி சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பிளைன்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த ஏரியாஸ் ஆர் primarily covered with tropical evergreen forest and mostly பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ஹை ரெயின்ஃபாலில் இது இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்னு பார்த்தா வந்து வைண்ட்வேர்ட் சைடு ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் த ஃபேமஸ் டு த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். இட்ஸ் அ லீவ்வார்ட் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ ரெய்னியர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் அ மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். இந்த 100ல் இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து இது இருக்கக்கூடியது. ஸோ இந்த சென்ட்ரல் நார்த்தன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் திஸ் மெயின்லி கவர்டு ஏரியா எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் இந்தியாவில் தான் வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ நார்த்தன் இந்தியன் பிளைன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியன் ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் இருந்து பார்ட்ஸ் ஆஃப் த டெக்கான் பிளேட்டியூ வரைக்கும் எது இருக்குன்னா வந்து இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஸோ எந்த மெயின்லி கவர்டு பிளேஸ் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் டி சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் இந்தியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். So in next class we will discuss about the mangrove vegetation. So mangrove அப்படினாலே வந்து slow along the coast lines. அது வந்து saline soil. Typically it's a underwater ல வந்து தண்ணி தேங்கி நின்று underwater ல இருக்கும். Salt resistant, heat resistant plant grow அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ highly rainfall and temperature தான் வந்து mangrove ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப் ரூட் இருக்கும், ஏர் ரூட் இருக்கும், ஸ்லிட் ரூட், அட்வென்ச்சர்ஸ் ரூட் வந்து இருக்கும். ஸோ இது கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன, ஸோ இந்தியாவில் எங்கெங்கே இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி வந்து இதோடைய மெஷர்மெண்ட் என்னென்ன ப்ரொடெக்ட் மேங்க்ரோவ்ஸ் வந்து இந்த மேங்க்ரோவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இந்த கன்சர்வேஷன் மேங்க்ரோவ்ஸ் வந்து கன்சர்வேஷன் வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம். ஸோ த்ரெட் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் என்னென்னு we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with topic. Thank you.